இங்கு இன்றைய இந்த நினைவு தினத்தை அனுஷ்டிப்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். குறிப்பாக நமது சத்ருகொண்டான் படுகொலையானது கடந்த 1990 9ஆம் மாதம் 9ஆம் தேதி பனிச்சேரி சத்ருகொண்டான் கொக்குவில் பிள்ளையாரடி ஆகிய கிராமங்களில் இருந்த அப்பாவி பொதுமக்களை ஒரு ஒன்றுகூடல் என்ற பெயரில் அழைத்து சென்று சத்ருகொண்டான் இராணுவ முகாமின் படுகொலை செய்யப்பட்டதாக பல சாட்சியங்கள் நிரூபணமாகி இன்று வரை அதற்கான பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டும் இதற்கான நீதி வழங்கப்படாத நிலையில் இன்று 34வது அஞ்சலி, அதாவது எங்கள் இந்த நினைவு நாளை அனுஷ்டிப்பதற்காக எங்களது 4 கிராமத்தையும் சார்ந்த உறவுகள், சிவில் அமைப்புகள் மீண்டும் மீண்டும் நடப்பதெல்லாம் தமிழருக்கு எதிரான செயல்கள். இன்று கூட காலையில் இந்த நினைவு நாளை நாங்கள் ஆயத்தம் செய்யும் போது அதற்கு கூட போலீஸ் வந்து தடை போட்டனர். இங்கே பறிக்க வேண்டிய கல்லை பறித்து கொண்டு போய்விட்டார்கள், உத்தரவு எடுக்கவில்லை அமல். இப்படியாக இந்த தேர்தல் காலத்தில் இவ்வளவு அநியாயம் செய்யப்படுகின்றன என்றாலும் இறைவா, நீர் ஒருவர் இருக்கிறீர், அனைவரும் நம்மை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிட மாட்டீர். உங்களை ஒப்படைக்கிறோம். இவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்திரலும் சுவாமி. மட்டுமல்லாமல் இவர்களை இழந்திருக்கும் இவருடைய குடும்பத்தவர்கள், உறவினர்கள், அண்ணன் தம்பிமார், அக்கா தங்கைகள், பெற்றோர் அனைவருக்கும் நீரே ஆறுதலாக இருந்து தொடர்ந்துமாக இவர்களும் இன்னும் எத்தனையோ பேர் சிந்திய அத்தனை இருத்தத்தாலும் நம்முடைய இரத்தத்தை தந்து அன்று இயேசு மக்களை மீட்டார். இவருடைய இரத்தத்தால் நாங்கள் எல்லோரும் மீட்கப்பட்டு மீண்டுமாக சமாதானம் சந்தோஷமாக இந்த நாட்டின் தமிழராக வாழும் நாள் மலர இவர்கள் ஊடாக உண்மை கெஞ்சி கேட்டு நிற்கின்றோம் என்று திரிய கொஞ்சம் இப்ப சுடும். ஐயா கொஞ்சம் மழை தெரியுங்க தலைவர் அப்படியே இழுத்து கொண்டு வர நாங்கள் 30 பேபி ஸ்டாண்ட் எடுத்துவாங்க. நம்ம ஸ்டாண்ட்
ಕೊಳ್ತಾಗಲಿಂದ ಸ್ಥಿತಿ மௌன அடுத்த 1990ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 9ஆம் தேதி சத்ருகொண்டான், பனிச்சேடி, கொக்குவில், பிள்ளையாரடி கிராமங்களைச் சேர்ந்த 186 அப்பாவி பொதுமக்கள் இராணுவத்தினராலும் ஊர்காவல் படையினராலும் இராணுவ துணைக்குழுக்களாலும் படுகொலை செய்யப்பட்ட 34வது நினைவு நாளை இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். 34 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மண்ணிலே அன்றைய நாட்களிலே யுத்த அசாதாரண சூழல் தோன்றியிருந்த அந்த காலத்திலே இந்த மக்கள் பல இடங்களில் இடம்பெயர்ந்து வாழ்ந்தார்கள். ஆனாலும் 3 நாட்களுக்கு முன்னர் வந்தாரமூலை பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற சுற்றி வளைப்பு படுகொலையின் பின்னர் பலர் இந்த சொந்த இடத்திற்கு திரும்பியிருந்த வேளையிலே இதே நாளில் இதே மாதம் 90ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 9ஆம் தேதி இந்த 4 கிராமங்களையும் சுற்றி வளைத்த இராணுவத்தினர் போய்ஸ்டவுன் இராணுவ முகாமிலே ஒரு கூட்டம் இருக்கிறது, அதற்கு எல்லோரும் வர வேண்டும் என்று சொல்லி 186 அப்பாவி பொதுமக்கள் உட்பட பலரை அங்கே அழைத்து சென்று அங்கே அவர்களை வெட்டி கொலை செய்ததாக நேரிலே கண்டு இந்த கொலை சம்பவத்திலே இருந்து தப்பியவர்கள் சாட்சியம் அளித்திருந்தார்கள். ஆகவே இந்த படுகொலை என்பது இராணுவத்தினராலும் இராணுவத்தினோடு இயங்கிய ஊர்காவல் படையினராலும் அதேவேளை துணை இராணுவ குழுக்களாலும் மேற்கொண்டது என்பது மிக தெளிவாக நிரூபணமாகியது. 1995ஆம் ஆண்டு அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா அவர்களால் இந்த படுகொலைக்கென்று சொல்லி ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு நியமனம் செய்யப்பட்டது. அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு அன்றைய ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதியரசர் கே பாலகிருஷ்ணர் அவர்கள் தலைமை தாங்கியிருந்தார். அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு பலர் இந்த படுகொலையிலிருந்து தப்பியவர்கள் நேரடியாக சென்று சாட்சியம் அளித்திருந்தார்கள். அந்த சாட்சியத்தின் போது அன்றைய நாட்களில் இங்கே இராணுவத்திற்கு பொறுப்பாக இருந்த கேப்டன் வர்ணகுல சூரிய, கேப்டன் கேரத் விஜயநாயக்க, கேர்னல் பேர்சி பெர்னாண்டோ ஆகியோருடைய தலைமையிலே வந்த இராணுவத்தினரால் அழைத்து செல்லப்பட்டு இந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த மக்கள் படுகொலை செய்யப்படுகின்ற அந்த இராணுவ முகாமிலே ஒரு புதைகுழு மிகப்பெரிய பாரிய குழி அமைக்கப்பட்டு அங்கே டயர்கள் போட்டு எரிக்கப்பட்டு அங்கே வெட்டி அந்த குழிகளுக்குள்ளே மக்கள் போடப்பட்டார்கள். அப்படி வெட்டி போடப்பட்ட ஒரு இளைஞன் அந்த குழிகளுக்குள்ளே விழாமல் சற்று தள்ளி விழுந்து அந்த இளைஞன் குற்றுயிராக மீண்டு வந்து அந்த உண்மை சம்பவங்களை உயிர் பதற வைக்கின்ற அந்த படுகொலை சம்பவங்களை அங்கே சொல்லியிருந்தார். ஆகவே அந்த சம்பவங்களை பதிவு செய்த ஜனாதிபதி ஆணைக்குழு மிகவும் உன்னிப்பாக அந்த ஆணைக்குழுவினுடைய தலைவர் ஓய்வு பெற்ற நீதியரசர் கே பாலகிருஷ்ணர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். இது இராணுவத்தினராலும் துணைக்குழுவினாலும் இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, இது ஆதாரத்தோடு நிறுவனமான உண்மை என்பதை அந்த அறிக்கையிலே இறுதி செய்து ஜனாதிபதியுடைய கைகளிலே அது வழங்கியிருந்தார். அதன் பின்னர் இந்த இடத்திலே அமெரிக்காவிலிருந்து இந்த இடத்திற்கு வந்து பட்ரீசியா லோரன்ஸ் என்கின்ற ஒரு பெண்மணி தன்னுடைய கலாநிதி பட்ட ஆய்வை 91ஆம் ஆண்டிலிருந்து 95ஆம் ஆண்டு வரை இந்த மண்ணிலே இருந்து இந்த படுகொலை சம்பந்தமாக ஆய்வு செய்து தன்னுடைய கலாநிதி ஆய்வை அவர் செய்துகின்ற பொழுது அவர் அந்த ஆய்வின் மூலம் சாட்சிகள் மூலம் இந்த படுகொலையை இராணுவமும் துணைக்குழுவும் ஊர்காவல் படையும் செய்தது என்பதை தன்னுடைய அறிக்கையிலே எழுதி அதையும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு அவர் தெரிவித்திருந்தார். அதன்போது கேப்டன் கேரத் விஜயநாயக்கா அவர்களையும் வர்ணகுல சூரிய அவர்களையும் ஜனாதிபதி ஆணைக்குழு அழைத்து விசாரணை செய்திருந்தார். ஆகவே இந்த இடத்திலே இந்த படுகொலை என்பது இராணுவத்தினராலும் துணைக்குழுவினாலும் ஊர்காவல் படையினாலும் நிகழ்த்தப்பட்டது என்கின்ற உண்மை நிறுவனமாக்கப்பட்ட உண்மை. இன்றைய நாளிலே இந்த மக்கள் தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்காக இறந்தவருடைய பெயர்கல்களை பதித்து யார் கொலை செய்தார்கள் என்பதையும் ஒரு கல்படிவத்திலே பதித்த பொழுது போலீசார் இந்த இடத்திலே வந்து மிக குழப்பத்தை விளைவித்தார்கள். ஆரம்பத்திலே இந்த இடத்திற்கு கொக்குவில் போலீஸிலே பணியாற்றுகின்ற MM பைசல் என்கின்ற ஒரு போலீஸ் சார்ஜன் இந்த இடத்திற்கு வந்து மிக
மிக மோசமான வார்த்தை பிரயோகங்களை செய்து குழப்பத்தை ஏற்படுத்தியதன் பின்னர் போலீசார் இந்த இடத்திற்கு வந்து நீங்கள் யார் கொலை செய்தார்கள் என்பதை இங்கே பதிவு செய்ய முடியாது என்று சொல்லி சொன்னார். அப்போ நாங்கள் கேள்வி எழுப்பியிருந்தோம். ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்ட வாக்குமூலம் மூலம் அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவுடைய தலைவர் ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்கள் பாலகிருஷ்ணன் அவர்கள் இதை இறுதி செய்திருக்கின்றார். ஏனையவர்கள் இதை இறுதி செய்திருக்கின்றார்கள். கொலம்பிய பல்கலைக்கழகத்திலே, அமெரிக்க தேசத்தின் கொலம்பிய பல்கலைக்கழகத்திலே இருந்து மேற்கொண்ட ஆய்விலே உறுதி செய்திருக்கிறார். பட்டீரியா லோரன்ஸ் அவர்கள் அதை ஆய்வு செய்து அதை நிறுவனம் செய்திருக்கிறார். இதைவிட வேறு என்ன ஆதாரம் தேவை என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், இராணுவமோ துணைக்குழுவோ அல்லது ஏனையவர்கள் அரசு சார்பிலே இந்த கொலை நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் பதிவு செய்ய வேணாம் என்று சொல்லி. உண்மையிலே இந்த நிலவரத்தை பாருங்கள். யார் படுகொலை செய்தார்கள் என்பதை கூட ஒத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இந்த ஜனாதிபதி தேர்தல் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பல தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற வேட்பாளர்கள், பிரதான கட்சியினுடைய வேட்பாளர்கள் 76 வருட பிரச்சனைக்கு தீர்வு காணப் போகின்றோம், தமிழ் மக்களுக்கு தீர்வை கொடுக்க போகிறோம் என்று சொல்லி வெற்று வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள். ஆனால் இங்கே போலீசாரும் இராணுவத்தினரும் இங்கே மக்கள் தங்களை யார் கொலை செய்தார்கள் என்று சொல்லுகிற கருத்து சுதந்திரத்தை கூட கொடுக்க முடியாதவர்களாய் அவர்கள் அள்ளி வீசுகிற வாக்குறுதிகளை உண்மையான முகத்தை போலீசார் இங்கே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த படுகொலை என்பது ஒரு சாதாரணமான ஒரு படுகொலை என்பது கொலை அல்ல. இந்த 186 பேரிலே 85 பெண்களும் 10 வயசுக்குட்பட்ட 43 சிறுவர்களும் 25 வயோதிபர்களும் உள்ளடங்கலாக 3 கைக்குழந்தைகள், 10 மாதத்துக்கு உட்பட்ட 3 கைக்குழந்தைகள் இந்த படுகொலை சம்பவத்தின் மீதும் கொலை செய்யப்பட்டார். இது சாதாரண ஒரு விடயம் இல்லை. ஆகவே யார் செய்தார்கள் என்பது தெரியும். ஆனால் இதை செய்ய இந்த நினைவேந்த நிகழ்விலே அந்த யார் செய்தார்கள் என்பதை பதிக்கின்ற அந்த கல்லை பதித்த பொழுது போலீசார் இன்று வந்து பலரை கைது செய்து அந்த கல்லை உடைத்து எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்டிலே சட்டம், ஒழுங்கு, நீதி, நியாயம் என்பது பொய்யாக இருக்கிறது. ஆகவே அதனால்தான் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்புக்கும் அநீதிக்கும் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட படுகொலைகளுக்கும் நாங்கள் சர்வதேச விசாரணையை கோரிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒருபோதும் தமிழர்களுக்கு இந்த நாட்டிலே நீதி கிடைக்காது, ஒற்றையாட்சி தீர்வை தர முடியாது. சர்வதேசத்தின் மூலமே தமிழர்களுக்கும் 34 ஆண்டுகள் கடந்தும் இந்த படுகொலையை யார் செய்தார்கள் என்பதை மிக தெளிவாகவும் உறுதிப்படுத்தியும் இதுவரை விசாரணைகளோ கைதுகளோ அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் இன்றும் சர்வதேசத்திடம் இதற்கான நீதியை கோரிக்கொண்டிருக்கிறோம். இந்நேர வணக்கம். பாச ஜெகதாஸ் இந்த வரலாற்றையே சொல்லிவிட்டார். இங்கு நடந்த படுகொலை ஆதியிலிருந்து அந்தம் வரை விவரமாக அனைத்தையும் சொல்லிவிட்டார். இறுதியில் முடித்தார், நாங்கள் இந்த நாட்டில் ஒரு முடிவை எடுக்க முடியாது, சர்வதேசம்தான் எங்களுக்கு ஒரு முடிவை பெற்றுத்தர வேண்டும் என்று. ஆனால் இந்த வேளையில் எங்கள் கையில் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை நாங்கள் தமிழர்களாக எங்களுக்கு செய்யப்பட்ட அநீதிக்காக எங்கள் பிள்ளைகளை, குழந்தைகளை, எங்கள் பெற்றோரை இழந்த இந்த பெரிய நோவோடு இருக்கும் நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் செய்யக்கூடியது ஒன்று பொதுநிலை அங்கத்தவர் என்று அரியநேத்திரன் இறங்கியுள்ளார். அவர் பிரசிடென்ட் ஆவாரதற்கல்ல, தமிழர்கள் ஒன்றாக நின்று எங்கே நிற்கின்றோம் என்பதை எடுத்துச் சொல்ல. ஆகவே இந்த நாட்களில் இறுதி நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற தேர்தலுக்கு இந்த நாட்களில் இந்த இறந்தவர்கள் பெயரை நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு பொது நிலையினர் ஆகிய அரியரத்தும் அவர்களை நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பாராளுமன்றம் ஒன்றாக சேர்ந்து ஊருக்கும் உலகுக்கும் சொல்லுவோம், தமிழர் என்ன நிலையில் இலங்கையில் இருக்கின்றோம் என்று. தமிழர் அழிவு பாதையில் சென்று கொண்டு இருக்கின்றோம். அந்த அழிவு பாதையை எடுத்து காட்ட எங்களுக்கு பொது நிலையினர் தான் ஒரே வழி. வேறு சஜித்தும் அல்ல, ரணிலும் அல்ல, இந்த சிங்கள கட்சியும் அல்ல, அனுராவும் அல்ல. இந்த 3 பேரும் தங்களுக்குள்ளே போட்டி என்று இப்போ தமிழ் நாட்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சிங்களவர் 3ஆக பிரிந்து விட்டார்கள். ஆக தமிழர்கள் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று என்ன வாக்குகள் தருகிறார்கள். எல்லாம் செய்வோம். ஆகவே இவர்கள் நம்பிக்கட்டு போனோம் இத்தனை ஆண்டுகள். தந்தை செல்வா சொன்னார், கடவுள் ஒருவர் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று. அந்த கடவுளிடம் பரிந்து பேசி கொண்டு இருக்கின்றார்கள் உயிர் இழந்த இவர்கள். உயிர் பறிக்க போன இவர்கள் எல்லாம் இறைவனுடன் தமிழர்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் கண்மூடித்தனமாக இருக்காது, எங்கள் மனதை திறந்து எல்லோரும் வந்தவர்கள் நாங்கள் வராது சொல்லி எல்லோரும் இந்த பொது நிலையினர் என்ற ஒரே ஒருவருக்கு எங்கள் வாக்குகளை வரும் தேர்தலில் போடுவோம். இதுதான் நாங்கள் இறந்த இவர்களுக்கு செய்யக்கூடிய பெரும் ஒரு
சாட்சியாகவும் பெரும் எங்களுடைய அன்பாகவும் இருக்கும். ஆகவே அவர்கள் பெயரில் பொதுநிலையினர் நன்றி. நாடுகளின் தலைவர்களுக்கு சத்ருகொண்டான் கூட்டு படுகொலைக்கான நீதி கோரல். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட சத்ருகொண்டான், பிள்ளையாரடி, கொக்குவில் மற்றும் பனிச்சேரி கிராமங்களைச் சேர்ந்த 186 பேர் கடந்த 9/9/1990 இலங்கை இராணுவத்தினரால் அழைத்துச் செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களின் 34வது ஆண்டு நினைவு கூறல் இன்றைய தினம் 9/9/2024 பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், மனித உரிமை பாதுகாவலர், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோரால் உரிய சத்ருகொண்டான் நினைவு தூவியில் உரியவர்களுக்கு நீதி வேண்டிய வகையிலான நினைவேந்தலை இன்று நினைவு கூறுகின்றோம். கடந்த 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் திகதி மட்டக்களப்பின் புறநகர் பகுதியில் உள்ள சத்ருகொண்டான் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் இலங்கை படையினரால் இராணுவ முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர். இச்சத்ருகொண்டான் கிராமத்தில் இடம்பெற்ற கொடூரமான படுகொலையின் போது குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பெரியவர்கள், அங்கவீனர்கள் என 186 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். இவர்களில் 38 பேர் சத்ருகொண்டானையும், 39 பேர் பனிச்சேரியையும், 62 பேர் பிள்ளையாரடியையும், 47 பேர் கொக்குவில் கிராமங்களையும் சேர்ந்தவர்களாவர். 9/9/1990 அன்று மாலை 5 மணியளவில் எமது கிராமங்கள் இலங்கை இராணுவத்தினரால் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது. எமது கிராம மக்கள், கைக்குழந்தைகள் உட்பட பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் முதியவர்கள் உட்பட 186 பேர் சத்ருகொண்டான் இராணுவ முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இவ்வாறு இலங்கை இராணுவத்தினரால் அழைத்துச் செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு முழுமையான நியாயமான சட்ட நடவடிக்கைகளோ விசாரணைகளோ நீதி நடவடிக்கைகளோ மேற்கொள்ளப்படவில்லை என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். எமது உறவுகள் அழைத்துச் செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து நாம் இலங்கை தேசத்திற்குள்ளும் சர்வதேச ரீதியிலும் பல வாக்குமூலங்களை வழங்கியும் ஜனநாயக போராட்டங்களை மேற்கொண்டும் இன்று வரை நீதி கிடைக்கப்பெறாதவர்களாகவே கடந்த 34 வருட காலமாக நீதிக்காக போராடி வருகின்றோம். இன்றைய தினம் 9/9/2024 கூட நாம் எமது உறவுகளுக்கான நினைவு கூறல்களை ஆயத்தங்களை மேற்கொண்ட வேளையில் இலங்கை போலீசாரினால் பல தடைகள் மற்றும் கைதுகள் மத்தியிலேயே நினைவு கூறலை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை தேசத்திற்கும் சர்வதேசத்திற்கும் தெரியப்படுத்துகின்றோம். வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நடத்தப்பட்ட பாரிய படுகொலைகள் 1997 அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவினால் நிறுவப்பட்ட விசாரணை ஆணைக்குழுவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டன. இந்த விசாரணையில் இலங்கை இராணுவத்தில் இருந்து 3 அதிகாரிகள் இந்த சத்ருகொண்டான் படுகொலைக்கு காரணமானவர்கள் என அடையாளம் காணப்பட்டது. மேற்படி விசாரணைக்கு தலைமை தாங்கிய ஓய்வு பெற்ற நீதிபதி கே பாலகிருஷ்ணர் இப்படுகொலைக்கான வலுவான ஆதாரங்கள் இருப்பதாகவும் குற்றவாளிகளை பொறுப்பேற்குமாறும் அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அவர்களை வலியுறுத்தினார். எனினும் அப்போதைய அரசாங்கம் இதற்கான எந்த நடவடிக்கைகளையும் எடுக்காத சூழ்நிலையிலேயே இன்று 34 ஆண்டு கடந்தும் எமது உறவுகளுக்கான நீதி வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக இவ்வாறான படுகொலைகளுக்கு முழுமையான பொறுப்பு கூற வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் இலங்கை அரசாங்கத்திற்கு இருக்கின்ற போதும் எம் உறவுகளுக்கு
என்ன நடந்த என்ற உண்மையை பொறுப்புடன் தெரிவிக்காமல் பொறுப்பும் கூறாமல் இலங்கை அரசாங்கமானது இருப்பதை விட்டு வேதனை அடைகின்றோம். சர்வதேச நாடுகளின் தலைவர்களின் கவனத்திற்கு, குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடந்த யுத்த கால பகுதிகளில் இது போன்ற படுகொலைகள் மற்றும் கூட்டுப்படுகொலைகள் என பல இன அழிப்பு மற்றும் இன சுத்திகரிப்பு சம்பவங்கள் தமிழர்கள் பகுதியில் இடம்பெற்றது என்பது தாங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் கடந்த 9/9/1990 அன்று எமது உறவுகள் 186 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் நாங்கள் பல நடவடிக்கைகளை எடுத்தும் இன்று வரை நீதி மறுக்கப்பட்டவர்களாகவே இருக்கின்றோம். எனவே எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை நீதியும் இலங்கை அரசாங்கத்தினராலும் பொறுப்பு கூற முடியாத சூழ்நிலையில் சர்வதேச சமூகத்தின் ஊடாக நடவடிக்கையின் பால் எமக்கான நீதி வேண்டி நிற்கின்றோம். எனவே சத்ருகொண்டான் பிரதேசத்தில் இலங்கை அரச படைகளால் அழைத்து செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட உறவுகளின் 34ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் மீளவும் நீதிக்காக தங்களிடம் கோரிக்கையை வைக்கின்றோம். இந்த படுகொலை வழக்கானது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படல் வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கான நியாயமான நீதி கிடைக்கப்பெற வேண்டும். குற்றம் இழைத்தவர்களுக்கு நீதிக்கு முன் நிறுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இம்மக்களின் தொடர் நினைவேந்தல்களை அனுஷ்டிப்பதற்கான பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும். மீண்டும் இச்சம்பவம் நிகழாமைக்கான உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். அதற்கான அரச தரப்பு முன்னெடுப்புகளை அறிவித்தல் வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் உறவினர்கள் சத்ருகொண்டான், கொக்கிவில், பனிச்சேரி மற்றும் பிள்ளையாரடி கிராமங்கள் சார்பாக இந்த மகஜரை நாங்கள் இந்த இடத்தில் வாசித்தோம். இனப்படுகொலை என்பது சர்வசாதாரண நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். 1956, 1958, 1961, 1964, 1974, 1977, 1981, 1983, 1983 இருந்து 2009 வரை இனப்படுகொலைகள் இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்பதை தேசமும் அறியும், சர்வதேசமும் அறியும். அந்த படுகொலைகளில் ஒன்றாக அமைவதுதான் இந்த சத்ருகொண்டான், பிள்ளையாரடி, பனிச்சேரி, கொக்குவில் சார்ந்த மக்களின் படுகொலையாக அமைகின்றது. இந்த படுகொலை விடயத்தில் குற்றவாளிகள் யார் என்பது கூட அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இருந்தும் குற்றவாளிகள் என்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு தேசமாக இந்த நாடு மாறியிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையானது நடைபெற்ற குற்றங்கள் தொடர்பாக உண்மையை கண்டறிய வேண்டும், அதற்கு நீதியை வழங்க வேண்டும், மீண்டும் குற்றங்கள் நடக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையால் அங்கு கூறப்பட்ட எந்த கருத்துக்களும் இந்த நாட்டால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரிய வேண்டும், இனத்தை அளிக்கின்றார்கள், கலாச்சாரத்தை அளிக்கின்றார்கள், அடுத்த கட்டமாக இந்த நினைவு தூவிகளை அளிக்கின்றார்கள், அளிக்க நினைக்கின்றார்கள். மொத்தத்தில் பார்க்க போனால் கட்டமைக்கப்பட்ட ஒரு இன அழிப்புக்கான செயல்பாடுகள் இந்த நாட்டில் மிகவும் திட்டமிட்டு நேர்த்தியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அறிய வேண்டும். ஆகவே இன்று தேர்தல் காலத்திலும் கூட, இந்த தேர்தல் காலம் என்றால் அந்த இடத்திலாவது மக்களுக்கு ஒரு ஜனநாயக சுதந்திரம் கிடைக்கும் என்று நினைப்பார்கள். இந்த தேர்தல் காலத்தில் உண்மைகளை அம்பலப்படுத்தியதற்காக முதலில் தமிழர்களை கொலை செய்கின்றார்கள், அடுத்ததாக உண்மைகளை கொலை செய்கின்றார்கள். அந்த உண்மைகளை சொல்லுகின்றவர்களை இன்று போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று அவர்களை இன்று எச்சரித்து விடுதலை செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தேர்தல் காலத்திலும் கூட எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றால் தேர்தல் முடிந்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் நீண்ட காலமாக நாங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் பலரை தெரிவு செய்து வந்திருக்கின்றோம். ஆனால் எவரும் எங்களுக்கு நீதி தரவில்லை. குற்றவாளிகளை பாதுகாக்கின்றவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே சர்வதேசத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் எங்களுடைய அருட்தந்தை அழகாக சொல்லியிருந்தார். இந்த இனப்படுகொலையின் அந்த முழு விவரத்தையும் ஒரு ஆய்வு ரீதியாக அழகாக சொல்லியிருந்தார். இந்த இவ்வளவு விடயமும் ஆதாரமாக இருந்தும் கூட குற்றவாளிகள் இங்கு தண்டிக்கப்படாமல் குற்றவாளிகள் கௌரவிக்கப்படுகின்றார்கள், அமைச்சர்களாக கூட இருக்கின்றார்கள். ஜோசப் பராசிங்கம் ஐயா கூட படுகொலை செய்யப்பட்டார், அந்த குற்றவாளிகளும் கௌரவமாக தான் இருக்கின்றார்கள். பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தி செல்லப்பட்டு கொல்லப்பட்டார், ஆனால் குற்றவாளிகள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள்.
விரிவுரையாளர் தம்பையா அவர்கள் கொல்லப்பட்டார். குற்றவாளிகள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள். நடேசன் கொல்லப்பட்டார், சிவராம் கொல்லப்பட்டார், சந்திரநேர் கொல்லப்பட்டார். கொலை என்பது இந்த நாட்டில் ஒரு கலையாக மாறி இருக்கின்றது. இருந்தும் கூட நீதி, உண்மை, மீள இவ்வாறான சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கான எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. நீங்கள் எதை செய்தாலும் நாங்கள் எமது மக்களை, மறைந்தவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டுதான் இருப்போம். ஆகவே மனித உரிமையை மீண்டும் மீண்டும் மீறி ஸ்ரீலங்கா அரசை மீண்டும் ஒரு குற்றவாளி கூண்டில் நீங்கள் நிறுத்தக்கூடாது. எங்களுடைய மறைந்த உறவுகளை நாங்கள் நினைவு கூறுவதற்குரிய உரிமை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த உரிமையை நீங்கள் தடுத்தாலும் கூட நாங்கள் செய்து கொண்டுதான் இருப்போம். நீங்கள் இன்று அடாவடித்தனங்களை செய்து இதனை எங்களது செயல்பாட்டை நீங்கள் நிறுத்த பார்த்தீர்கள். எங்களுடைய அருட்தந்தையர்கள் இந்த இடத்தில் வந்து சரியான முறையில் முகம் கொடுத்து அதற்குரிய பதில்களை கொடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் எங்களை வெட்டி வீழ்த்தினாலும் கூட நாங்கள் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டிருப்போம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மனித உரிமைகளை மதிக்காத நாடு உருப்படாது, அது வங்குரோத்து நிலையில் தான் இருக்கும் என்பதற்கு 75 ஆண்டுகால சரித்திரம் எங்களுக்கு சான்றாக இருக்கின்றது. ஆகவே இனியாவது இந்த தேர்தல் காலத்திலாவது நீங்கள் பல வாக்குறுதிகளை தந்திருக்கின்றீர்கள். தேர்தல் முடிந்தவுடன் எல்லாவற்றையும் காற்றில் வீசிவிட்டு நீங்கள் செல்வீர்கள். எனவே மீண்டும் சொல்வது, எங்களை ஏமாற்றுவது உங்கள் தொழில் என்றால் நாங்கள் ஏமாறுகின்ற மடையர்களாக நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இனியும் நாங்கள் ஏமாறுவதற்கு தயாரில்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. பாதிக்கப்பட்ட சார்ப 1990/9 அன்று சத்ருகொண்டான், பனிச்சேரி, கொக்கிவேல், புள்ளியாரடி ஆகிய கிராமங்களில் படுகொலை செய்யப்பட்ட 34வது ஆண்டு என்று நினைவு கூறுகிறோம். இந்த படுகொலையில் மிகவும் பாதிக்கப்பட்டவனாக நான் இதை பதிவு செய்கின்றேன். இந்த படுகொலையில் எனது அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி, எனது அக்காவின் பிள்ளைகள் 3, அம்மம்மா, அம்மப்பா ஆகிய 10 பேரை இந்த பாதிப்பில் இழந்துள்ளேன். இதற்கான நீதி இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. சொந்த பிரஜையே இந்த நாட்டிலே சொந்த இராணுவமே கொலை செஞ்சது. நாங்கள் அதை உண்மையை சொன்னால் இன்று எங்களை போலீஸ் கைது செய்து இன்றைக்கு போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் சென்று எங்களோட வாக்குமூலம் எடுத்து பல மிரட்டல்களை இட்டு போலீஸார் அடாவடித்தனத்தை இட்டு, இந்த அடாவடித்தனத்துக்கு இன்று முக்கியமாக இந்த போலீஸில் தலைமை தாங்கினவர் ஒரு ஏறாவூரை சேர்ந்த ஒரு முஸ்லீம் MM ஐசர் என்பவர் தான் இந்த பிரச்சனையை மிக பூதாகாரமாக எடுத்து பெரிய பிரச்சனையாக்கி எங்களை கைது செய்த அளவுக்கு சென்றவர். இவர் ஒரு நாங்கள் உண்மையை சுட்டிக்காட்டினால் இனத்தோஷத்தை தூண்டுறோம் என்று அவர் சொல்லி பெரிய ஒரு அடாவடித்தனத்தை படத்தை வந்து காட்டி எங்களை கைது செய்து பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட நாங்கள் இதுவரைக்கும் எந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவில் 2 ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நான் சாட்சியங்கள் அளித்துள்ளேன், நேரடியாக சாட்சியங்கள் அளித்துள்ளேன். இது இலங்கை இராணுவத்தாலும் முஸ்லீம் உருவாப்படையினாலும் இந்த சத்ருகொண்டான் படுகொலை செய்யப்பட்டது என்று நேரடியாக நான் சாட்சியங்கள் கொடுத்திருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த படுகொலைக்கு இந்த போஸ்டன் கேம்பில் இருந்த கேப்டன் பர்ணகுலசூரிய, கேப்டன் விஜயநாயக்க, கேப்டன் கேரத், அதே நேரத்தில் மட்டக்களப்பில் பிரிகேடியராக இருந்த இந்த படுகொலைக்கு பேசு பெனாண்டோ, இந்த படுகொலைக்கு இந்த இராணுவமே சூத்திரதாரிகள் என்று சந்திரிகா அம்மையார் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நிறுவப்பட்ட பாலகிருஷ்ணர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவர்கள் திட்டத்தெளிவாக இந்த விசாரணை, இந்த படுகொலைக்கு முக்கிய சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டவர்கள் இந்த இராணுவ 4 பேரும் என்று வடிவாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் திட்டத்தெளிவாக கூறியும் இதுவரைக்கும் எங்களுக்கான நீதியும் ஒன்றும் கிடைக்கவில்லை. 34 வருஷமாக எந்த நீதியும் கிடைக்கவில்லை. எனவே இந்த விசாரணை நாங்கள் வேண்டிக்கொள்வது, இலங்கை அரசாங்கத்தில் எந்தவித உள்நாட்டு விசாரணையில் எந்தவித நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை. இந்த விசாரணை
சர்வதேசத்துக்கு கொண்டு போய் சர்வதேசத்தில் விசாரித்து இந்த எங்கள் உறவுகளுக்கு ஏன் என்ன நடந்தது என்றை இந்த சர்வதேசம் தான் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.